உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் பல பக்கமா எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரங்களை இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதால நடத்தி கொண்டிருக்காங்க. அதுல சொல்லப்படுகின்ற பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவா வைரலாகி கொண்டிருக்கு. சில இடங்கள்ல பேசுற விஷயங்கள், அப்ப பேசிய விஷயங்கள், இப்ப பேசுற விஷயங்கள் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. அன்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா கட்சிகளுக்கு இடையிலுமான விமர்சனங்களும் வந்து கொண்டுதான் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த வீடியோல நான் டிக்டாக் பார்க்கும்போது அல்லது சமூக வலைதளங்களை பார்க்கும்போது அதிகமான விமர்சனங்களை பார்க்க கிடைக்குது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு இடையில அதிகமா அரசாங்கத்தின் மேல வைக்கப்படுகிற விமர்சனம், அரசாங்கம் எதிர்க்கட்சி மேல வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் என்று ஏகப்பட்ட விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களாக இருக்கு. அதுல ஒரு சில வீடியோக்களை இன்றைய இந்த செய்தி பக்கமா நான் பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திக்கு போகலாம். இதை முதல்ல நான் சொல்லி வைக்கிறேன், இந்த விஷயங்களை நீங்க பார்த்துட்டு சீரியஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சிரிச்சிட்டும் போகலாம். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல சில இடங்கள்ல அது சீரியஸா எடுக்கப்படுது, சில இடங்கள்ல இது சிரிப்பான விஷயமா இருக்கு. அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நிறைய சிரிப்பு இருக்கு, நிறைய சிரிப்பான கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. ரணில் விக்ரமசிங்கே முன்னாள் ஜனாதிபதி இப்ப தன்னுடைய கட்சிக்காக இந்த உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு அவர் நேரடியா பிரச்சாரங்களை செய்து வராரு. பல இடங்கள்ல வெளி மாவட்டங்கள் இல்லாம கொழும்புக்குள்ளே பல இடங்கள்ல பிரச்சாரங்கள் செய்து வராரு. அதுல ஒரு விஷயம் அவர் பேசியிருக்காரு. அதை என்னன்னு கேட்டுட்டு அதை என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் உங்களுக்கு. ගෙදර ඉන්නවා ඡන්ද දෙන්නේ නැහැ කියලා. ඉතින් එයාට කියන්න ආපහු හිතලා බලන්න මේ මාලිමාවට රැවටුණ නිසා ඡන්දේ නොදී ඉන්න එපා. වෙන පක්ෂයකට දෙන්න. වෙන ස්වාධීන කණ්ඩායමෙන් තෝරාගෙන දෙන්න. ඊට පස්සේ කියන්නේ ඒකෙන් හොඳ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மாலிமாவை எம்பிபிக்கு வாக்களிச்சு ஏமாந்து போயிருக்கிறதால நிறைய பேர் வாக்களிக்க கூடாது அல்லது வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க. ஒரு தடவை ஏமாந்துட்டீங்க தானே. ஆனா இனி வர நாட்கள்ல வரப்போற தேர்தல்கள்ல நல்ல கட்சிக்கோ அல்ல நல்ல ஒரு சுயேட்சை குழுக்கோ வாக்களிங்க. அப்படி வாக்களிக்காம இருக்காதீங்க. அதோட தண்டை கட்சியும் அவர் ப்ரோமோட் பண்ணிருக்காரு. இது இன்றைய நாள்ல பெரிய அளவா பார்த்த வீடியோவா இருக்கு. நிறைய இடங்களை கட்டா போட்டிருந்தாங்க. அதோட இன்னொரு வீடியோ, இந்த வீடியோ நாம கடந்த 2-3 நாட்கள்ல பார்த்த நாம கொட்டாச்சி, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவங்க ஏற்கனவே உகண்டா பிரச்சனையில உகண்டாவில இருந்து காசை கொண்டு வரோம் அப்படின்லாம் சொல்லி பெரிய அளவா பிரச்சாரங்கள் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அது பொய் சொன்ன, அது அப்படி இல்லை, சில வேளைகளை பொய்யும் சொல்லலாம், அதுக்கும் உரிமை இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய அளவான விமர்சனங்களுக்கு உள்ளானவங்க. இப்ப 2 நாளைக்கு முதல்ல அவங்க ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. இந்த புது வருஷத்துக்கு ஜனாதிபதியினுடைய வாழ்த்து செய்தி வரும் தானே நமக்கு, பிரசிடென்ட் சொல்லி நான் 2-3 வீடியோக்கு முதல்ல சொல்லியிருந்தேன். அந்த வாழ்த்து செய்தி அனுப்புறதுல 980 லட்சம், கிட்டத்தட்ட 98 மில்லியன் ரூபாய் மிச்சம் பிடிக்கப்பட்டிருக்கு. அரசாங்க காசு மிச்சம் பிடிக்கப்பட்டிருக்கு. அந்த எஸ்எம்எஸ்க்கு அவ்வளவு செலவழிச்சிருக்காங்க கடந்த காலங்கள்ல, கடந்த 2 வருஷத்துல செலவழிச்ச காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நாங்க மெசேஜ் அனுப்பவும் இல்லை, அதனால காசும் செலவாகலைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க மேல வந்த விமர்சனங்கள் இருக்கு, மிகப்பெரிய அளவான விமர்சனம். நேற்று வரைக்கும் பேசப்படுகின்ற விமர்சனம், யாரை கண்டாலும், ஆளுங்கட்சியில யாரை கண்டாலும் இந்த கேள்வியை கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. அது எப்படி செலவாச்சு, அவ்வளவு காசு எங்க இருந்து செலவாச்சு, எந்த காசு செலவாச்சுன்னு சரியா விளக்கம் சொல்லணுங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவா பேசப்படுது. அவங்க சொன்ன விஷயம் என்னன்றதையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு விளக்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய செயலாளராக இருந்தவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த விளக்கமும் பெரிய அளவா சமூக வலைதளங்களில் பேசப்படுது. අපිට ෆෝන් එකට එන අවුරුදු සුබ පැතුම් එක්ක බලනකොට ජනාධිපතිතුමාගෙනුත් අපිට සුබ පැතුම් පණිවිඩයක් එන්න තිබුණා. හැබැයි මේ අවුරුද්දේ ආවේ නැහැ. ඒ සුබ පැතුම් පණිවිඩය ආවේ නැහැ කියලා රටට ප්‍රශ්නයක් වුණෙත් නැහැ. අපිට ප්‍රශ්නයක් වුණෙත් නැහැ. හැබැයි විශාල මුදලක් ඉතුරු වුණා කියන එක විතරක් කියන්න ඕනේ. பெரிய காசு மிச்சமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாள் ஜனாதிபதியோட செயலாளர் பதில் சொல்லியிருந்தாரு. සුබපතන්න නැත්තම් විශේෂ පණිවිඩයක් සමාජගත කරන්න අපිට අවශ්‍ය වුණු කිසිදු මොහොතක රාජ්‍ය මුදල්, අපි කියන්නේ බදු මුදල් හෝ පෞද්ගලික අංශයේ දානපතියන් හෝ ආයතන හෝ තමන්ගේ බජට් වලින් වේදන් කිරීමක් හෝ වෙන කිසිදු ආයතනයක ඒකාබද්ධ කරගෙන හෝ මුදල් ලබාගෙන හෝ මුදල් ගෙවීමක් හෝ සිදු කරලා නැහැ. அது ஜனாதிபதியோட செயலாளர்ல, அது ஊடக பிரிவினுடைய பிரதானி. இவர் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி இருக்கும்போது இருந்தவர். இவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொன்னா, அப்படி எந்த ஒரு செலவும் செலவழிக்கப்படலை. அரசாங்க பணமோ அல்லது வரி பணமோ அல்லது திரைசேரியினுடைய பணமோ எந்த இடத்துல இருந்தும் அந்த மெசேஜ்களுக்கு, அந்த வாழ்த்து செய்திகளுக்கு அனுப்புறதுக்கான மெசேஜ்களுக்கு எங்கேயுமே பணம் செலவழிக்கப்படல.
இது தான் அதாவது உறுதிப்பட சொல்றேன் தனக்கு, அதாவது அவர் அந்த பொறுப்புல இருந்தவருடைய அதை சொல்லியிருக்காரு. இவங்க 98 மில்லியன் செலவாயிருந்தது அப்படின்ற மாதிரி அதை மிச்சம் பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அதை சரியான முறையில வெளிப்படுத்தணும். பொய்யான தகவல்களை வழங்கக்கூடாது. இது உண்மையிலேயே டெலிகம்யூனிகேஷன், அதாவது டயலாகா இருக்கட்டும், டெலிகமா இருக்கட்டும், ஒவ்வொரு அந்தந்த நிறுவனங்கள் இதை அனுப்புவாங்க. அது இது பழமையா ஜனாதிபதி ஊடக பிரிவால அது செய்யப்படும். அது ஃப்ரீ சர்வீஸ் தான். அது கட்டணம் செலுத்தப்படாத மெசேஜ் தான் அது. அதுக்கு இது 98 மில்லியன் செலவாகி இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே நியாயமற்றது. இதை மக்களை பிழையான வழியில கொண்டு போற ஒரு விஷயம். அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு எம்பியா இருக்கிறவங்க, அது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. இதை சரிப்படுத்தி சரியான தகவலை வழங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிக்கையை அவர் விட்டிருந்தாரு. இது பெரிய அளவா சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவா பார்க்கப்படுகின்ற விஷயம். அதிகமா எங்க போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இதை பார்த்து செய்யணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல இப்பொழுது அழுத்தம் பிரயோகிக்கப்படுது. உண்மையிலே நாங்க பார்க்கும்போது அவ்வளவு காசு செலவழிச்சு மெசேஜ் அனுப்புறாங்கன்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது உண்மையிலேயே சரியான தகவல்களை அவங்க வழங்கணும் அப்படின்றதுல பெரிய அளவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஒரு நேர்காணல் ஒன்று கடந்த 2-3 நாட்கள், நாளைக்கு ஒரு கிழமைக்குள்ள நடந்த நினைக்கிறேன். இதுல இந்த பாடகர், சிங்கள மொழி பாடகர் இராஜோட இந்த இன்டர்வியூ நடந்திருந்தது. அதுல அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் சொன்ன பதில் பெரிய அளவா சிரிப்புக்கும் உள்ளாகி இருந்தது, சீரியஸாவும் பார்க்கப்பட்டிருந்தது. இது நீங்களும் பார்த்துட்டு எப்படி எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல, கேட்டு பாருங்க. මේ රටේ ජීවත් වෙන්න. දැන් මිනිස්සු හරි බයෙන් ජීවත් වෙන හැම තැනම වෙඩි තියලා ගන්නවා. මේ අපේ ළඟ සර් 26 දෙනෙක් නිකන් වෙඩි තියලා මරලා තියෙනවා. මොකද්ද බලේ නැති කාලේ 2000 මැරුවා. இது என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது இந்த காலத்துல அதிகமான துப்பாக்கி சூடு சம்பவங்கள் இடம்பெறுது. இதனால நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. இந்த ஏப்ரல் வரைக்குமே 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கான கேள்விதான் அது. அதுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ன சொன்னாருன்னு சொன்னா, இது என்ன பெரிய விஷயம், அவங்க ஆட்சியில் இல்லாத காலத்துல 2000-3000 பேரை கொலை செஞ்சாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இது நிறைய இடங்கள்ல அந்த பகுதி பெரிய ஒரு இன்டர்வியூ இது. அதுல இந்த பகுதியை வெட்டி நிறைய இடங்கள்ல பகிரப்பட்டிருந்தது. நிறைய பேர் இதுக்கு சிரிப்பு போட்டிருந்தாங்க, நிறைய பேர் இதுக்கு சீரியஸான கருத்துக்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல அரசியல் களங்களுடைய பல பகுதிகள் பரவலா இருக்கு. இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்சது பிறகு இன்றைய நாளுக்கான செய்திக்குள்ள நாங்க வந்தோம்னு சொன்னா, ரணில் விக்ரமசிங்க தொடர்பாக ஒரு செய்தி வந்திருக்கு. பட்டலந்த வதை முகாம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுடைய அறிக்கை கடந்த நாட்கள்ல பரவலா பேசப்பட்டது. போன மாசம் பெரிய அளவா பேசப்பட்ட விஷயம் இப்ப இன்னும் ஒரு தடவை வருது. இப்ப கடந்த நாட்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிகமா அரசாங்கத்தை விமர்சிச்ச விஷயங்கள் நாங்க பார்த்தோம். இப்ப வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுடைய இறுதி அறிக்கை சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது. இன்றைய நாள்ல இந்த பட்லந்த தொடர்பான விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு போயிருக்கு. சட்டமா அதிபருக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அது தொடர்பாக ஆராயப்பட்டு அதுல இருக்க விஷயங்கள் பார்க்கப்பட்டு அதுல எங்க வழக்கு தொடரப்படும், யாரு குற்றவாளி, அவங்களுக்கு எதிரான வழக்குகள் தொடரப்படும் போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் போது கைதுகள் இடம்பெறும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்தை இன்றைய நாள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு முக்கியமான செய்தியா இன்றைய நாள்ல இருக்கு. பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் தான். இதுல ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிகமா விசாரிக்கப்படலாம். அவர் மேலதான் பெரிய ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. அப்படி குற்றச்சாட்டு செய்யப்பட்டு அவருக்கு இந்த குற்றம் அவர் தான் செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கான தண்டனை வழங்கப்படுமா? நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான். அதாவது இறைவரி திணைக்கள ஊழியர்கள் வீதிக்கு இறங்கி போராட்டம். இப்படிதான் சிங்களத்தில் அடிச்சிருக்காங்க. நியூஸ் அப்படிதான் தலையங்க விடப்பட்டிருக்குது. வீதிக்கு இறங்கினார்கள் இறைவரி திணைக்கள ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 10 மணிக்கு பிறகு அலுவலகத்தில் இருக்கவே இயலாது. அந்த அளவுக்கு அதாவது அந்த அளவு சூடு அந்த அலுவலகத்துல இருக்க இயலாது. வெளிக்காத்து எதுவுமே வருது இல்லை, வேலை செய்யறதே கடினமா இருக்கு, ஏசி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால வெளியில வந்திருந்து ஒரு எதிர்ப்பு விஷயத்த காட்டியிருந்தாங்க. நேற்றைய நாள் இது நடந்த சம்பவம். இது இன்றைய நாள்ல எல்லா சிங்கள செய்தித்தளங்கள்லையும் இந்த செய்தியை பார்த்தோம், செய்திகள்லையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இறைவரி திணைக்களம் இது, வரி கட்ட மக்கள் வாராங்க, வரி கட்ட வாரவங்களே பெரிய அளவான அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறாங்க. இந்த மாதிரி செய்ய வேணாம், இதை சரிப்படுத்தித்தாங்க. ஏற்கனவே இதெல்லாம் பல அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்காங்க, கடிதம் கொடுத்திருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா சரியா நடக்கலைன்றதுக்காக தான் இறுதி கட்டமா தான் இந்த நடவடிக்கை நாங்க எடுத்தோம் அப்படின்னு மாதிரி
சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள்லயும் பாணந்துறையில காலையிலே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துல ஒருவர் காயமடைந்து ஒருவர் உயிரிழந்திருந்தார். எனவே கடந்த நாட்கள்லயும் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் நடக்குது, அதுக்கான கைதுகள் நடக்குது, பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க, சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. ஆனா துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அப்படின்றது குறையவே இல்லை. ஆனா இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அத்தனையுமே 90% துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அப்படின்றதுதான் அரசாங்கத்தின் பக்கமாகவும் போலீசாருடைய பக்கமாகவும் இருக்கிற தகவல்கள். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.